அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு டொமேட்டோ பாத்தும் பீன்ஸ் பன்னீர் புஜ்ஜி தாங்க பண்ணி கொடுத்தேன். டொமேட்டோ பாத்துக்கு ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. குக்கரில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஹோல் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இப்போ அந்த விழுதை சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டேங்க. இந்த சைடு பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கலாங்க. கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய், சோம்பு, கடுகு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. வதக்கின பின்னாடி பீன்ஸை சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இங்கே பாருங்கள், மசாலா எல்லாமே பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கப்பளம் அரிசி எடுத்துருந்தேங்க. அதனால் 6 கப்பளம் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. இந்த சைடு பீன்ஸ் பொரியல் ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக பன்னீர் எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ பீன்ஸுக்கு காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேங்க. அந்த பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. கிளறின பின்னாடி இந்த சைடு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே அரிசியை சேர்த்துக்கிட்டேங்க. அரிசி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறணுங்க. இந்த சைடு பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு டொமேட்டோ பாத்தும் பீன்ஸு பன்னீர் புஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.